பயம் என்னை ஆள்கின்றதா? பிரைஸ் தி லார்ட். உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பயம் உண்டு. பயம் இல்லை என்று சொல்பவர்கள் பொய் சொல்பவர்கள் என்றுதான் உளவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள். ஆனால் பயம் நம்மை ஆள்கின்றதா அல்லது நாம் பயத்தை அடக்கி ஆள்கின்றோமா என்பதில்தான் நம் வெற்றி வாழ்க்கை அமைந்துள்ளது. நம்மில் எத்தனை பேர் இந்த நிலைமை இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா என்னோட எதிர்காலம், என் பிள்ளைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னே தெரியவே இல்லையே, வியாதி என்னை விட்டு போகலைன்னா நான் மற்றவங்களுக்கு பாரமாகி விடுவேனோ என்றெல்லாம் சொல்வதை நாம் கேட்கின்றோம். ஆம், இப்படி எதிர்காலத்தை குறித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தோம் என்றால் பயம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது என்றும், பயத்தின் மூலம் சாத்தான் நம்மை அவனது வலையில் விழுத்தாட்டி கொண்டிருக்கிறான் என்றும் தான் அர்த்தம். மாறாக 2 தீமோத்தேயு 1:7 ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் ஏன் பயப்பட வேண்டும் என நாம் பயத்தை ஆளுகை செய்தோம் என்றால் நமக்கு கிடைப்பது வெற்றி வாழ்க்கைதான் என்பதுதான் விவிலியம் நமக்கு போதிக்கும் உண்மை. ஆம் அன்பானவர்களே, எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்து குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருக்கும் 20 லட்சம் மக்களை எப்படி தான் நான் நடத்தி செல்லப் போகின்றேன் என்று பயந்த யோசுவாவிடம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னுடனும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. யோசுவா 1:5. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் பயம் தெளிந்த யோசுவா எவ்வளவு எளிதாக வெற்றியை சம்பாதித்தார் என நாம் யோசுவாவின் புத்தகத்தில் பார்க்கிறோம். அதே போல் அன்பானவர்களே, எப்படி லைஃப்பை ஃபேஸ் பண்ண போகிறேனே தெரியலையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். அன்று மோசே யோசுவாவுடன் இருந்த ஆண்டவர் இன்று நம்மிடையே நம்மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சர்வ உலகத்தையும் படைத்து ஆண்டு வரும் பராக்கிரமசாலி நம்மோடு இருக்கும் பொழுது தலை மிதிக்கப்பட்ட சாத்தான் கொண்டு வரும் இந்த பயத்தை எவ்வளவு எளிதாக நாம் மேற்கொள்ளலாம் என்பதை மறப்பதால் தான் நாம் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். எனவே அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். மத்தேயு 10:28 என்று இயேசு சொல்லியிருக்க, நான் ஏன் உலகத்தை குறித்து பயப்பட வேண்டும் என நினைத்து அவர் மேல் மட்டும் பயம் வைத்து வாழ்ந்தோம் என்றால் உலக பயம் நம்மை ஒரு காலும் மேற்கொள்ளாது. அன்பானவர்களே, இயேசு ஒரு காலும் உங்களை புயல் தாக்காது, மலர் பாதையில்தான் நீங்கள் நடந்து செல்வீர்கள் என்று சொல்லவில்லை. மாறாக புயல் அடிக்கும். ஆனால் அந்த புயலை அடக்க நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறவாதே என்றுதான் சொல்லுகின்றார். இவை அனைத்திற்கும் தேவை விசுவாசம், நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வளர்க்க உதவும் இறை வார்த்தைகள். ஆகவே இறை வார்த்தைகளை நேசிப்போம், படிப்போம், தியானிப்போம், வாழ்வாக்குவோம். ஆண்டவர் மேல் விசுவாசம் வைப்போம். பயம் நீங்கி வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் உம் கரத்தை பிடித்து நடக்க உதவி புரியும்.